டயட்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி. லஞ்சுக்கும் நீங்க இத பேக் பண்ணி எடுத்துட்டு போலாம். ராகி சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுல சொல்லியிருக்கிற அளவுல அதே மாதிரி பண்ணுங்க. ஒரு சாஸ் பேன்ல 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துட்டு தண்ணி லைட்டா கொதிக்கும்போது 1 கப் ராகி மாவ அதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. 2 நிமிஷம் போல அப்படியே விட்டுட்டு, ஒரு மத்து அல்லது கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறிருங்க. இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சிருங்க. இதில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சிருங்க. இந்த மாதிரி சாஃப்ட்டா பெசஞ்சிட்டு 5 நிமிஷம் போல அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப லைட்டா பெசஞ்சிருங்க. பெசஞ்சிட்டு நல்லா உருண்டைங்களா உருட்டிருங்க. கொஞ்சமா ராகி மாவு சேர்த்துட்டு, அதில உருண்டைய வச்சு ரொம்ப அழுத்தம் குடுக்காம மெதுவா தேய்ச்சிருங்க. ரொம்ப அழுத்தம் குடுத்தீங்கன்னா மாவு பிரிஞ்சிரும். அதனால லேசா தேய்ச்சிருங்க. நல்ல சூடான பேன்ல இத சேர்த்துட்டு, கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து 2 சைடு திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா, சூப்பரான ஹெல்தியான ராகி சப்பாத்தி ரெடி. இது செய்யறது ரொம்ப ஈஸி. எவ்ளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும், ப்ரவுன் சுகரும் இருந்தா போதும். அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹேப்பி குக்கிங், ஹேப்பி பிளேட்.